வணக்கம் பக்தி இன்ஃபோ சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த ஒரு மூட நம்பிக்கை பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் மிகைப்படுத்தாமல் உண்மையான அறிவியல் சார்ந்த ஜோதிட கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, எப்படி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய இந்த மாதம் எது மாதிரி ஒரு பலன்கள் நிறைந்ததாக இருக்குது, சாதகமான பலன்களா சாதகமற்ற பலன்களா, எந்த ஏரியாவில் நமக்கு கவனம் தேவை, எந்த ஏரியா பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் இந்த ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக பார்க்க போகிறோம். பாருங்கள், செப்டம்பர் மாதம் பிறக்கிறப்பவே சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஓரளவுக்கு அடுத்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நல்ல பயிற்சியாக இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்குது. ராஜயோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே சமயத்தில் புதனே 2ஆம் இடத்துக்கு வராருங்கிறப்போ பண விஷயத்தில், வாக்கு விஷயத்தில், வாக்கு பலித்தம் விஷயத்துலலாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவான அமைப்புகள் இருக்குது. இதுவரை ஒரே அஷ்டமசனி தாக்கத்தில் தொல்லைகளை பிரச்சனைகளை பயம் நிறைந்த ஒரு அமைப்புகளை போய்கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பாக சில வரவுகள், பண விஷயங்கள், ஒரு சாதகமான வேலையில் ஒரு சாதகமான மாற்றங்கள், பாலிடிக்ஸ்குள்ளே போய் மாட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சு, வேலையிலையும் ஒரு நல்ல நிம்மதி, அதே மாதிரி தொழிலையும் ஓரளவுக்கு நல்லா பணம் வர வேண்டிய பணங்களாக சேரக்கூடிய அமைப்புகள். ஏன்னா ராசி அதிபதியாகிய சூரியனே ராசிக்குள்ள வருகிறார். ராகு கேதுகள் பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு பலத்தை கொடுக்கிறார். அதே சமயத்தில் புதன் ராசிக்கும் 2ஆம் இடத்துக்கும் போவது மிகவும் நல்ல விஷயம். தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால நல்ல முயற்சிகள் நல்லா திருவினையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்குது. ஸோ இந்த குரு 12ஆம் இடத்துல பல பயணங்கள், பல அலைச்சல்கள், வெளிநாடு வெளிமாநிலம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த இடத்த விட்டு இந்த இடம் மாற்றங்கள், இது மாதிரி பல விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் என்ன பண்ணுறாருன்னா ஓரளவுக்கு நிலைத்த தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த ராஜயோகாதிபதி 11ஆம் இடத்துல இருந்து நமக்கு வரவேண்டிய லாபங்கள், நாம் இதுவரை செய்த நம்மளுடைய எஃபோர்ட்டுக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைக்கிற மாதிரி, சில பெனிஃபிட்ஸ் கிடைக்குமாற ஒரு அமைப்பெல்லாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா கிடைக்குது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொஞ்சம் வாழ்க்கையில் செட்டிலான விஷயங்கள், குழந்தை குட்டிகள், நம்மளுடைய ஃபேமிலியெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால் ஒரு பெனிஃபிட் அடைகிறாங்க. அவங்க மூலமாகவும் நமக்கு ஒரு சில மன மகிழ்ச்சி வருதுங்கிற மாதிரி ஒரு மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் 2026 இருக்குது. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே பேச்சப் ஆகிறது. வாழ்க்கையில் கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல, நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே, ஸ்பௌசஸ்குள்ளே ஒரு அன்னோனியம் இல்லைங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைவேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள், ஒரு மன நிம்மதியையும் அந்த பழைய கெமிஸ்ட்ரியும் உருவாக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் அஷ்டம சனியிலேயே பாதி தான் படிக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அவங்க ஒரு 90 மார்க் வாங்கக்கூடியவர்கள் 70 மார்க் தான் வாங்கக்கூடிய அமைப்புகளில் மனம் அவ்வளோதான் விடுது. ஏன்னா அஷ்டம சனி மனசை முழுசாக ஈடுபடுத்த விடாமல் பயங்கர கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. பட் இந்த மாதம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் நாம் செய்யாத தவறுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகளும் வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் ராகு கேதுகள் சூரியனை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு அமைப்பு, இதுவரை கஷ்டப்பட்டுறவங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகலினாலும் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால இதை ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிற ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனியை குரு பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறார். சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல ஒரு விஷயத்துக்காக சுப விரயம் பண்ணுற மாதிரியும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர மாதிரியும், குடும்ப அமையிறது விஷயத்துலையும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்புகள், குழந்தை பேரோ அது மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் நல்ல ஹோப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் ஓரளவுக்கு ராசி அதிபதியே ராசிக்குள்ளே இருந்து இதுவரை மன உளைச்சலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளாலையும்
ஓரளவுக்கு நல்ல ஒரு அஷ்டம சனி முடிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் வருகிறது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அதில் நீங்கள் எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய ராசி ராசியில் மக நட்சத்திரத்தை பிறந்தீங்களா, அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அதோட தசநாதன் ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திக்பலம் என்ன இருக்குது, தசாபுக்தி அந்தம் சூக்ஷம் லெவலில் உங்கள் ஜாதகத்தை வரிசைப்படுத்தி உங்களுடைய தசை என்ன, இப்போ புக்தி என்ன, என்ன அந்தரம் போகுது, இதெல்லாம் கோச்சாரத்தில் நம்ம பேசின அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, எது மாதிரியான ஒரு அமைப்புகள் தென்படுகிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், எப்போ வேலை மாற்றம், எப்போ தொழில் அபிவிருத்தி, எப்போ கடன் குறையும், எப்போ ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும், எது மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அது நம்ம கொடியதாக இருக்கிறதா அல்லது ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாமா, சரி பண்ணலாமா, எது மாதிரி தன்மையை காட்டுது, வெளிநாடு வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உள்நாட்டில் வேலையாக தொழிலா, அரசு உத்தியோகமாக, கார்ப்பரேட் லைஃபாக, எந்த படிப்பு நமக்கு உகந்ததாக இருக்கிறது, எது மாதிரி லைஃப்பை நம்ம அமைச்சுப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாடா அல்லது இங்கேயே இருக்கிறோமா, ஏன் நமக்கு லேட் மேரேஜ் ஆகுது, நம்மளோட அமைப்புகள் என்ன, இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கிரகத்தின் அமைப்பு மூலமாக இந்த பாவ கிரகம் சுப கிரகம் அதோட தாக்கங்கள் இந்த ஒளி தத்துவம் மூலமாக நம்மளுடைய கர்மாவை கடவுள் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறாருங்கிற பார்க்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்டாக அஸ்ட்ராலஜியை நம்ம எடுத்துட்டு அதுல வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்னென்னு தெரிந்து கொண்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கைக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்றுக்கு ஒன்றாக நம்ம ஒன்று நம்ம ரெடி பண்ணி அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் இது எல்லாமே தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன காமிக்குது, நம்மளுடைய உண்மையான யோகமான வேலை என்ன, யோகமான தொழில் என்ன, யோகமான துறை என்ன, என்ன கிரகம் நல்லா இருக்கு, எந்த கிரகத்துக்கு ஸ்தானபலம் திருப்பலம் அதிகமாக இருக்கு, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அது மெடிக்கல் ரிலேட்டடாக கொடுக்குதா, ரியல் எஸ்டேட் கொடுக்குதா, வேற மாதிரி ஐடி சாஃப்ட்வேர் கொடுக்குதா, அக்கௌண்ட்ஸ் மாதிரி கொடுக்குதா, அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி கொடுக்குதா, அல்லது கல் மண் மெட்டல்ஸ் மாதிரி கொடுக்குதா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கொடுக்குதா, இது மாதிரி பல துறைகளில் என்ன மாதிரி துறைகள் சார்ந்த அந்த கலவையில் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய யோக நிலையை நாமளே டச் பண்ணி அது மூலமாக எந்த வித எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன வருமோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு பொறுமையாக நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே கையில் எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் சரியான ஆலோசனை சரியான சமயத்தில் செய்யும் பொழுது எதையும் அவசரப்பட்டு செய்யாமல், எதையும் முன் யோசனை இல்லாமல் செய்யாமல் திட்டமிட்டு செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.